எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி டே 6 உடைய ஸ்டடி சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாகவே டெஸ்ட் அப்படிங்கிறத நான் அட்டன் பண்ணுறேன். ஏன்னா சண்டே கொஞ்சம் வீட்டில் ஒர்க் அதிகமாக இருக்கும். அதனால் டெஸ்ட்டில் கொஞ்சம் நம்ம மூவ் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். மொத்தம் 6 நாளில் நான் ரிவிஷன்ஸு ப்ளஸ் படிக்கிறதோடு சேர்த்து 6 நாள் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த ஒரு நாளில் மட்டும் நான் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். நான் படிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து சண்டே அப்படின்னாக்கா நான் மோஸ்ட்லி டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதுவேன். சண்டேல என்னால் எதையுமே படிக்க முடியாது. அதனால் டெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி சந்தோஷ் மணி அகாடமிலேருந்து ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் வாகைன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டன் பண்ணியிருந்தேன், எல்லாத்துக்குமே சேர்த்து. அதுக்கப்புறம் தமிழுக்கு செப்பரேட்டாக 2 டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டன் பண்ணியிருந்தேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டன் பண்ணேன். 2024 குரூப் எக்ஸாமுக்கு மேக்ஸுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன். அவங்க கொடுத்த கொஷின்ஸு ப்ளஸ்ஸு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணியிருந்தேன். அவங்க கொடுத்த கொஷின்ஸு இது ரெண்டுமே எடுத்து நான் லாஸ்ட் வீக்கு ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸில் என்னென்னலாம் டாபிக் கொடுத்துருந்தனோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டேன். அதே மாதிரி நான் எந்தில் வீக்காக இருக்கேன் அப்படின்ட்டு நினச்சினோம் அந்த டாபிக்ஸையும் இன்றைக்கி நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டேன். இந்த மாதிரி டெஸ்ட்டு போடும்போது தான் நம்மளுடைய ப்ளஸ் என்ன நம்மளுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம ப்ளஸ் மைனஸ் அப்படின்ட்டு நினைப்போம். பட் எக்ஸாம் டைமில் அந்த சின்ன மிஸ்டேக் கூட நம்மளுடைய மார்க் ரிடக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய லெவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டெஸ்ட்டு போட நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மேக்ஸில் 25க்கு 23+ எடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஆளாக இருந்துச்சிங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணுங்கள். உங்களால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய ஸ்டடி சேலஞ்சில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.